இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஷேப்ஸை இன்சர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஷேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இன்சர்ட் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் இல்லை ஒரு ப்ராசஸ் பிளான் ரெடி பண்ணுறப்ப இந்த ஷேப்ஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஷேப்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்கள் இன்சர்ட் டேப்பில் இல்லுஸ்ட்ரேஷனுங்கிற கேட்டகரியில் ஷேப்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ரீசென்ட்லி யூஸ்டு ஷேப். ஸோ லாஸ்ட்டாக எந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரீசெண்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ லைன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த லைன் ஷேப்பு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது இந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள பேசிக் ஷேப். ஸோ பேசிக்காக யூஸ் பண்ணுற ஷேப்ஸ் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பிளாக் ஏரோஸ். ஸோ ஒரு ஏரோஸ் ஒரு இண்டிகேஷன் மாதிரி நீங்கள் டேரக்ஷனை மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணிக்க போகிறது இந்த பிளாக் ஏரோஸ். அடுத்தது இங்கே உள்ள ஈக்குவேஷன் ஷேப். ஸோ ஈக்குவேஷன் மெத்தடில் ஒரு ஷேப் வேணும் அப்படின்னாலும் ஈக்குவேஷன் ஷேப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது எல்லாமே ஃப்ளோ சார்ட் ஷேப். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ சார்ட் ஷேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு இது ஃப்ளோ சார்ட் ஷேப் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறப்ப இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு மீனிங் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிள்ஸ் மூலியமாக இதை ஸ்டார்ட். ஸோ ஒரு ஃப்ளோ ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது இதான் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது இஃப். ஸோ இஃப் அப்படிங்கிறது டிசிஷன். ஸோ உங்களோட டிசிஷன் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி 2 டிசிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிசிஷன் எடுத்திங்கன்னா ஒரு மெத்தடும், செகண்ட் டிசிஷன் எடுத்திங்கன்னா 2 மெத்தடும். அது மாதிரி உங்களோட வேஸை நீங்கள் 2ஆக பிரிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப இதுமாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து உள்ளது ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ். ஸோ ஸ்டார்ஸ் மாதிரி பேனர்ஸ் மாதிரி நீங்கள் இந்த ஷேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டார்ஸில் இங்கே 8, 10, 12 உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ 8 அப்படிங்கிறது இதில் உள்ள நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ 8 பாயிண்ட் ஸ்டார், இது 10 பாயிண்ட் ஸ்டார்னு கிரியேட் ஆகிருக்கும். அதாவது இந்த உள்ள எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே உள்ள கால்அவுட்ஸ். ஸோ இது மாதிரி கால்அவுட்ஸ் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும், சம்திங் திங்கிங்ஸ் மாதிரி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னாலும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள நியூ ட்ராயிங் கன்வெக்ஷன். ஸோ புதுசாக நீங்களே ட்ராயிங்ஸ் வரைஞ்சி அதை நீங்கள் இந்த ஷேப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த நியூ ட்ராயிங்ஸ் கன்வெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஸோ இந்த ஷேப்பை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் நீங்கள் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண உடனே ஸ்க்ரீனுக்கு வந்த உடனே உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி உங்கள் கர்சர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் எதுக்குன்னா உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் சொல்கிறதா. நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற இந்த ஷேப்பை எப்படி டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் வழியாக டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ மவுஸோட லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணி அதை விடாமல் நீங்கள் மூவ் பண்ணும்போது அதோட லென்த்தையும் வித்தையும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷேப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் எவ்வளோ வித்து வேணும் நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லென்த் அண்ட் வித்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் அப்படிங்கிற டேப்பில் இது ஓப்பன் ஆகும். ஸோ ஃபார்மேட் அப்படின்னாலே இதோட எடிட்டிங் ஆப்ரேஷன், இதோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஷேப்பை இன்சர்ட் பண்ண அப்புறமும் ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வருதோ அது எல்லாமே இந்த ஷேப்லேயும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு 4 கார்னர்லேயும் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு எட்ஜ்லேயும் ஒரு மிட் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் இந்த ஷேப்போட சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ட்ரேஸ், ஸோ இந்த ஐகான் ட்ரேவை யூஸ் பண்ணி உங்களால் இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ மூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சென்டரில் இருக்கும்போது அந்த கர்சர், ஸோ மவுஸ் பாயிண்டில் மூவ் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ சென்டருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்குமெண்ட் சென்டர் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகுது. ஸோ ஈஸியாக இதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கப்புறம் சைஸை மாற்றினாலும் சைஸை மாற்றிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள இன்சர்ட் ஷேப். ஸோ திரும்பி இன்னொரு ஷேப்பை இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் ஷேப்புக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. எகைன் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இன்சர்ட் பண்ண போகிறேன், ஒரு ஷார்ப்பாக உள்ள ரெக்டாங்கல் இன்சர்ட் பண்ண போகிறனாலும் இது மாதிரி ஷேப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்சர்ட் பண்ண ஷேப்பை எடிட் பண்ணிக்க போகிறேன்னா எடிட் ஷேப். ஸோ எடிட் பண்ணுறப்ப சேஞ்ச் ஷேப். ஸோ நீங்கள் வேறு ஷேப் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஷேப் இன்சர்ட் பண்ணிட்டீங்க, பட் இந்த ஷேப்பை இருக்கட்டும், பட் ஷேப் போல் வேறு எதுவும் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் ஷேப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகலாம். ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ரவுண்டட் வேண்டாம், ஷார்ப் ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ரவுண்டடை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எடிட் ஷேப், சேஞ்ச் ஷேப். ஸோ இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு தேவைப்படுறது இந்த ஷார்ப் கார்னர். திரும்பி இது உங்களுக்கு பிடிக்கல சேஞ்ச் பண்ணாலும் கிளிக் எடிட் ஷேப். ஸோ எந்த மாதிரி ஷேப் மாற போகிறீங்க, ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு மாற முடியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண சைஸுக்கு மட்டும்தான் அந்த ஷேப் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ரவுண்டு ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே உள்ள எடிட் பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட பாயிண்ட்ஸை பொறுத்து நீங்கள் இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா எடிட் பாயிண்ட்ஸை பொறுத்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரவுண்டு ரெக்டாங்கிள்னால எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எடிட் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது மாதிரி தேவையான இடத்துல உங்களுக்கு ஷேப்பை மாற்றிக்க முடியும். எடிட் ஷேப்பில் எடிட் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸை பொறுத்து மூவ் பண்ணிக்க போகிறேன் எப்படி. ஸோ தேவையான ஷேப் உங்களுக்கு எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணி எடிட் ஷேப்பில் சைஸ் ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிக்குவோம். ஸோ இப்போ நீங்கள் எடிட் ஷேப்பில் எடிட் பாயிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு 4 பாயிண்ட் மட்டும் தான் கிரியேட் ஆகுது. ஸோ எந்த இதெல்லாம் இன்டர்செக்ஷன் ஆகிற மாதிரி இதோட லைன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுதோ அந்த இதில் மட்டும் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதே சேஞ்ச் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துட்டீங்க. இப்போ எடிட் ஷேப்பில் நீங்கள் எடிட் பாயிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு 4 பாயிண்ட் மட்டும் தான் கிரியேட் ஆகுது. இந்த சர்க்கிளை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணி ஃபார்மேட்டில் எடிட் ஷேப்பில் சேஞ்ச் ஷேப் இந்த ரவுண்டு ரெக்டாங்கில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி இந்த எடிட் ஷேப்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்கள் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இல்லை ஒரு ஷேப்பை பேஸ் பண்ணி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்துங்க உள்ள ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலியமாக உள்ள ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ஷேப்பாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கிரியேட் ஆகும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். டெலீட் பண்ணும்போது அது டெலீட் ஆயிரும். ஸோ இன்செட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டில் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அது மற்றது மட்டும் அந்த கலரில் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் புதுசாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதை கம்ப்யூட்டர் டைப் பண்ணாலும் ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்புக்குள்ளே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்செர்ட் பண்ணி அதுக்குள்ளேயே உங்களால் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். ஸோ அகெயின் இந்த ஷேப்பை கிளிக் பண்ணும்போது ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உள்ள ஷேப் ஸ்டைல். ஸோ நீங்கள் இன்செர்ட் பண்ண ஷேப் என்ன ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஷேப் ஸ்டைலுங்கிற மூலியமாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எந்த மாதிரி ஷேப்லாம் வேணும். ஸோ பிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ அவுட் லேவல் மட்டும் க்ரீன் கலரில் வேணாலும் க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியும். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஸ்டைல் ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் தான் அதில் தெரியும், மற்ற எந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ எந்த மாதிரி கலரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஸோ பிக் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்பை டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து இது மாதிரி ப்ரீ டிஃபைன் பண்ண ஷேப்பை யூஸ் பண்ண போகிறது இல்லை, வேறு மாதிரி நீங்களே கலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த உள்ள ஷேப் ஃபில். ஸோ பிக் பண்ணுங்கள். இந்த ஷேப்புக்குள்ளே என்ன கலர் ஃபில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஷேப் மட்டும் டிஃபைன் பண்ணி அதோட கலர்ஸை நீங்கள் இங்கேருந்து கொடுத்துக்கலாம். நோ ஃபில் அப்படிங்கிறது அதில் எந்த கலரும் ஃபில் ஆகாது. ஸோ அவுட்லைன் நீங்கள் என்ன கலர் கொடுத்துட்டீங்களோ அவரோட கலர்ஸ் அவுட்லைனில் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கலர்ஸ் உங்களுக்கு பத்தலை, எக்ஸ்ட்ரா ஒரு கலர்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா மோர் ஃபில் கலர்ஸ். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் கஸ்டம் 2 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து நேரடியாக உங்கள் கலர் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி கஸ்டம் அப்படிங்கிறது இது மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது ஷேப் ஃபில்ல கிரேடியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது என்ன கலர், அடுத்து உள்ளது என்ன கலர். ஸோ 2 கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இந்த கலர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் பொறுத்து அது கிரியேட் ஆகும். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கணும், இந்த க்ரீன் கலரோட இருக்கணும் அப்படின்னா ஸோ 2 ஆஃப். ஃபஸ்ட் உள்ளது எல்லோ, அடுத்து உள்ளது க்ரீன். ஸோ அந்த மிக்சர் எப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி 2 கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறீங்கன்னா இதை ஃபில்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பழையபடியே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது ஷேப் ஃபில்ல உள்ள டெக்ஸ்டர். ஸோ இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க போயின்னா டெக்ஸ்டரை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பிக்சர்ஸுக்கு பேக்ரவுண்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கலாமோ அந்த எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் இந்த ஷேப்புக்குள்ளேயும் கொடுக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஃபில் ஆகணும், இந்த மாதிரி ஃபில் ஆகணும். ஸோ டெக்ஸ்டர் மாதிரி உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமாதிரி உட்டு மாதிரி ஃபில் ஆகணும். ஸோ டைப் பண்ணுறப்ப ஒரு பிளாக்காவோ இல்லை போல்டாகனாலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது ஷேப்பில் உள்ள பிக்சர்ஸ். ஸோ இந்த ஷேப்பை ஒரு பிக்சர்ஸை பொறுத்து நீங்கள் இன்செர்ட் பண்ணாலும் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிக்சர்ஸ், ஸோ ஒர்க் ஆஃப்லைன் மூலியமாக உங்கள் சிஸ்டத்துலேயே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இதில் இருக்குது, ஸோ இன்ஃபோ மீடியாவுக்குள்ளே. ஸோ என்ன மாதிரி பிக்சர்ஸ் வேணும், லோகோ எடுத்துக்க போகிறோம், இன்செர்ட். ஸோ உங்கள் பிக்சர்ஸ் இதில் ஃபில் ஆயிரும். ஸோ என்ன ஷேப் கிரியேட் பண்ணிக்கலோ அதுக்குள்ளே உங்கள் பிக்சர்ஸ் டெவலப் ஆகிடுது. ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பழையபடி கொண்டு வந்துடுறோம். இதை நார்மல் மோட். ஸோ டெக்ஸ்ட் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நோ ஃபில். இல்லைனா ஷேப்பில் எந்த கலரை பொறுத்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்களோ அந்த கலரை பொறுத்து ஃபில் பண்ண முடியும்.
ஸோ அதில் ஷேப்பில் எகைன் போய்க்குவோம், பிக்சர்ஸ், ஒர்க் ஆஃப்லைன், இதில் கார் அண்ட் பைக்ஸ். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த கார் தேவைப்படாலும் பிக் பண்ணிங்க அதில் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷேப்புக்குள்ளேயே ஒரு பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ணி அதோட பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் வேர்டிங் டைப் பண்ணும்போது இது மேலே நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட். அடுத்தது இந்த ஷேப்போட அவுட்லைன். ஸோ நீங்கள் இன்செர்ட் பண்ண ஷேப்போட அவுட்லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதா இந்த ஷேப்ஸ் அவுட்லைன். ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ அவுட்லைன் என்ன கலரில் இருக்கணும்? ஸோ அவுட்லைன் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கணும். அவுட்லைன் தேவைன்னா அது அவுட்லைனாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ரெட் கலர் இருக்குன்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்லைனை நிறைய கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மெர்ஜ் பண்ண போனீங்கன்னா அந்த மோர் அவுட்லைன் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவுட்லைன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. பட் அந்த அவுட்லைன் ரொம்ப சின்னதாக கிரியேட் ஆகிருக்கு. வித்தை மாற்றுறதுக்கு ஸோ அந்த வித். ஸோ எந்த அளவு திக்னஸாக தெரியணும் அப்படிங்க நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் என்னோட கலர்ஸை மாற்ற போகிறோம். அண்ட் வித். ஸோ கலர்ஸை சூஸ் பண்ணிட்டு அது எவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஷஸ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டினியூஸ் லைனாக இல்லாமல் ஒரு டேஷர் லைனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் தேவைப்படனாலும் மோர் லைன்ஸ். ஸோ எந்த மாதிரி லைன்ஸ் தேவைப்படுது அதோட கலர்ஸ் என்னென்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்பை பிக் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் ஃபில் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். அது மாதிரி ஒரு அவுட்லைன் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது ஷேப்போட எஃபெக்ட். ஸோ இந்த ஷேப் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத எஃபெக்ட் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ளது ப்ரீசெட். ஸோ இந்த மாதிரி இதனால் அது மாதிரி தெரியும். உங்களுக்கு 3D மூடில் தெரியணும் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட்டில் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதை டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் இதில் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நாமளை அதை கிரியேட் பண்ணிக்கும். ப்ரீசெட்டில் நன். ஸோ இப்போ இந்த ஷேப்பில் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ண வேண்டிய டைப் பண்ண போகிறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் டைப் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு சூஸ் பண்ணி என்ன ஃபாண்ட்டில் இது வேணும், ஏரியல் பிளாக்ற ஆப்ஷனில் வேணும், எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு டெக்ஸ்ட் ஐட்டையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதில் கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஷேப்போட சேர்த்து அந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஷேப்பை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். இந்த ஷேப்பை கிளிக் பண்ணி ஃபார்மேட்டில் இந்த ஷேப் எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ப்ரீசெட். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரி வேணாலும் அது 3D ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். ஸோ நார்மலாக டைப் பண்ணி நீங்கள் 3D ஆப்ஜெக்ட்டுக்கு தான் டெவலப் பண்ணிக்க முடியும். ஏகேன் இந்த ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டில் ஷேப் எஃபெக்ட் இந்த மாதிரி தரனால இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஷேப் எஃபெக்ட். ப்ரீசெட் வேண்டாம், அது நோ செட் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்துள்ள ஷேடோ. ஸோ ஷேடோ மூடில் கேட்டாலும் உங்களுக்கு ஷேடோ மூடில் உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புங்களோ அதுமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ஷேப் எஃபெக்ட்டில் உள்ள ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் மூடில் தெரிஞ்சாலும் ரிஃப்ளெக்ஷன் மூலம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி உள்ள டெக்ஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ஷனில் நோ ரிஃப்ளெக்ஷன் செட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து உங்களுக்கு க்ளோ. ஸோ க்ளோ அப்படிங்கிறது அது அவுட்லைன் இல்லை வேறு கலரை வச்சு நீங்கள் பிரதிபலிச்சிங்க அப்படின்னா இது க்ளோங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிரிவு அங்கே தெரியும். அடுத்து சாஃப்ட் எட்ஜ். சாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிறது உங்களோட ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு ரிடியூஸ் ஆகிட்டே கிரியேட் ஆகும். ஸோ பெவல்ஸ். ஸோ 3D ஆப்ஜெக்ட் மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு பெவலுங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். அடுத்து 3D ரொட்டேஷன். ஸோ எந்த மாதிரி பார்க்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். ஸோ சின்ன லேயர் மட்டும் தான் இருக்குது. ஸோ நோ ரொட்டேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஷேப் எஃபெக்டில் ப்ரீசெட் அப்படிங்கிறதுல 3D ஆப்ஜெக்ட் நிறையா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களோட ஷேப்ஸுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஃபில் பண்ண முடியும், அவுட்லைனை மாற்ற முடியும், அது மாதிரி ஒரு எஃபெக்டையும் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து இது உள்ள வேர்ட் ஸ்டைல். ஸோ இதில் டைப் பண்ணிக்கிற வேர்ட் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா வேர்ட் ஸ்டைலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அது உங்களுக்கு மாறும். கம்ப்யூட்டர்னு சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இன்னொரு இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஷேப்ஸில் இதே ரவுண்ட் ரெக்டாங்கிள் இல்லை வேறு நாள் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த இதுட்ட ஒரு கால் அவுட். அதே மாதிரி இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை பிக் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ எந்த இதுட்ட வேணும் நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணீங்க. இந்த இதுட்ட அது வேணும். ஸோ இதுக்குள்ளே என்ன டைப் பண்ண போகிறீங்க. இன்புட்ஸ். ஹோமில்
ஏரியல் பிளாக்னு செட் பண்ணிக்க போகிறோம். அது மாதிரி இதோட ஹைட் 16. ஸோ இந்த காலத்தில் அவுட்புட்ஸ் ஸோ இதுவும் அதே ஏரியல் பிளாக். ஸோ இங்கே உள்ள 16. ஸோ இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலியமாக நீங்கள் தேவையான கால் அவுட்ஸோ இல்லை ஃப்ளோ சார்ட் மாதிரி இதை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்மேட்டில் ஸோ இதுக்கு மட்டும் வேறு ஆப்ஷன் மாற்ற போகிறீங்க. இதை பிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது எந்த மாதிரி ஸ்டைலில் தெரியணும் உங்களுக்கு. ஸோ இது இந்த மாதிரி தெரியணும். அதே மாதிரி இந்த இடமும் உங்களுக்கு அது மாதிரி தெரியனாலும் அது மாதிரி டேரெக்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எகெயின் ஏதாச்சும் கார்டை பிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். அடுத்துங்குள்ள கலர்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படிங்க நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட்புட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் பிளாக் கலரில் மாற்றினாலும் இதை பிளாக் கலரில் மாற்ற முடியும். ஸோ இது மாதிரி உள்ள டைப்பிங் டெக்ஸ்ட் என்ன ஸ்டைலில் வேணும் அது என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத டேரெக்டாக ஃபார்மேட் உள்ள வேர்ட் ஆர்ட் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேர்டும் வேறு ஆப்ஷனில் ஒரு வித்தியாசமாக ஒரு 3D ஷேப்பில் தெரினாலும் அது 3D ஷேப்பில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கம்ப்யூட்டரை பிக் பண்ணுறங்க. இங்கே உள்ள வேர்ட் ஸ்டைல்ஸ். ஸோ ஷேடோவில் இந்த மாதிரி தெரியணும். ஸோ அது ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் உங்களோட ஸ்டைல்ஸை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். பவல்ஸ். அடுத்து உள்ள 3D ரொட்டேஷன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட கர்வேச்சர் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையானதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இதை பிக் பண்ணுறோம். இங்கே உள்ள டெக்ஸ்ட் டேரக்ஷன். ஸோ டெக்ஸ்டோட டேரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி படிக்கிற மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக எப்போயுமே இது மாதிரி இருக்கட்டும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள அரேஞ்ச். ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் பர்டிகுலர் பொசிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த அரேஞ்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பொசிஷன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இந்த ஷேப் எந்த விதத்தில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் டாப் லெஃப்ட்டில் பேஸ்ட் ஆகணும், இது டாப் சென்டரில் ப்ளேஸ் ஆகணும், இது டாப் ரைட்டில் பேஸ்ட் ஆகணும். ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட்டில் சென்டர்ஸ். ஸோ நீங்கள் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணாமல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ரேப் டெக்ஸ்ட். ஸோ கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டில் பேக்ரவுண்ட்லேயே நீங்கள் ஸோ இது மாதிரி நீங்கள் ஷேப்பை அப்ளை பண்ண போயினாலும் இந்த வாப் டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேப் டெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்கொயர் டைட் த்ரூ நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை சுற்றி டெக்ஸ்ட்ஸ்லாம் இருக்கும் போது இது எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் டேபிள் இன்செர்ட் பண்ணும் போதோ இல்லை பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ணும் போதோ பார்த்துட்டீங்க. ஸோ அதே ஆப்ஷன் தான் இங்கேயும். வேர்ட் டாக்குமெண்ட்ஸுக்கு உள்ளர இது மாதிரி ஷேப்பை அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஸ்கொயர்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இவ்வளோ டெக்ஸ்ட்லாம் உள்ளே வராது. டைட் அப்படிங்கிறது ஷேப்புக்கு தகுந்தாப்புல மாறிக்கும். பிஹைண்ட் டெக்ஸ்ட் இன்ஃப்ரண்ட் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் இருக்கும் போது இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு வெளியே தெரியும், இதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷன் மூலியமாக இதோட பொசிஷனையும் இதோட டிரான்ஸ்பரன்சியும் உங்களால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரிங் ஃபார்வர்ட் பிரிங் பேக்ங்கிறது 2-3 ஷேப்ஸ் இருக்கிறப்ப எது ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும் எது கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் பிளான். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது எத்தனை ஷேப்ஸ் ரெக்டாங்குலர் ரவுண்ட் 2 ரெக்டாங்குலர் 7 2ங்கிறது நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் எதெல்லாம் விசிபிளாக தெரியணும் இதெல்லாம் தெரிய வேண்டாம் நீங்கள் தனியாக ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 7 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 7 உங்களுக்கு ஹைட் ஆகிரும். ஸோ ஒரு ஷேப்ஸை எதெல்லாம் தெரியணும் எதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஆப்ஷன் இந்த செலெக்ஷன் பிளான். ஸோ அடுத்து இங்கே உள்ள அலைன். ஸோ எந்த இதில் அலைன் ஆகணும் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ டாக்குமெண்ட் இருக்கிற இடத்துல எப்படி அலைன் ஆகணும். ஸோ அடுத்து ரொட்டேட். ஸோ ரொட்டேட் ஆப்ஷன் மூலியமாக 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஆன்டி கிளாக் வைஸில் 90 ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ரொட்டேட் லெஃப்ட் 90 டிகிரி. ஸோ ஃப்ளிப் வெர்டிக்கல் அண்ட் ஃப்ளிப் ஹாரிசான்டல். ஸோ பிக்சர்ஸில் யூஸ் பண்ண எல்லா ஆப்ஷனுமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஏகே இந்த ஷேப்ஸோட சைஸை நீங்கள் டைமென்ஷன் பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே உள்ள சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே உள்ளது வித் கீழே உள்ளது அவரோட லென்த். ஸோ ஏதாச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேஷியோ வைஸாக இது அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது வித்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு லென்த்தும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும்.
ஸோ இதான் இதோட ஃபார்மட். ஸோ ஷேப்பை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அது எப்படி ஃபார்மட் யூஸ் பண்ணி அதோட சைஸஸ் அண்ட் பொசிஷன் அண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணி மாற்றலாங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ அகெயின் இன்சர்ட் போய்க்கிங்க. ஸோ இன்சர்ட்டில் ஷேப்ஸ். ஸோ இந்த 3 ஷேப்பையும் நீங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வேற ஒரு ஷேப்பை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஷேப்பை யூஸ் பண்ணலாம்? ஸோ இந்த ஷேப் எடுத்துக்கும். ஸோ எந்த திட்ட வேணும்? ஸோ எந்த திட்ட வேணுமோ அதை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி சைஸை மாற்றி ரிடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வேறு கலரில் வேணுனாலும் இதோட கலர்ஸை மட்டும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலரில் ஃபில் ஆகணும். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்பை யூஸ் பண்ணியே உங்களால் ஒரு ஃப்ளோ சார்ட்டை ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளது இன்புட், அடுத்து உள்ளது அவுட்புட். ஸோ இது மாதிரி நீங்கள் தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ளோ சார்ட்டை டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இன்புட் டிவைஸ்லாம் எது, அவுட்புட் டிவைஸ்லாம் எது நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இன்செர்ட்டில் ஷேப்ஸில் ஸோ எந்த மாதிரி ஷேப் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஷேப் எல்லா ஷேப்பையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுவோம். ஸோ இந்த இதுட்டு என்ன டைப் பண்ண போகிறீங்க? கீபோர்டு டைப் பண்ணிட்டோம். ஸோ இது மொத்தமாக செலக்ட் பண்ணி ஹோமில் என்ன ஃபாண்டில் வேணும்? ஏஏ பிளாக்ல வேணும். சைஸ் ஒரு 16 கிரியேட் ஆகணும். இல்லைனா ஒரு 13 டைப் பண்ணி என்டர். ஸோ பிக் ஆகிட்டு. ஸோ கலர்ஸ் நீங்கள் மாற்றணும்னா இதுக்கு ஃபார்மெட்டில் வந்து இதோட கலர்ஸை நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்றிக்க முடியும். கீபோர்ட். ஸோ அடுத்து உள்ளது என்ன? மவுஸ். அப்படின்னாலும் நீங்கள் பிக் பண்ணுங்கள். டேரெக்டாக இதை காப்பி பண்ணி Ctrl+C Ctrl+V. ஸோ இப்போ இந்த கீபோர்டை கீழே மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் கீபோர்டுன்னு தேவையில்லை, உங்களுக்கு தேவை மவுஸ். ஸோ கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மவுஸ். அதே மாதிரி இந்த பக்கம் வேணுனாலும் இதே சைஸுக்கு வேணும், அதுக்காண்டி கிளிக் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ எந்த இதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க, பட் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போப்பீங்கனாலும் அந்த பக்கத்து நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ண முடியும். ஸோ மவுஸ் இல்லை, இது மானிட்டர். ஸோ இதில் உள்ள இந்த 2 ஷேப்பையும் நீங்கள் கரெக்டான பொசிஷனுக்கு மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மவுஸ். ஸோ அதே மாதிரி இந்த கீபோர்டையும் தேவையான இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் பிக் பண்ணது உங்களுக்கு மூவ் பண்ணுற பேன் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதே ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த ட்ரே ஐக்கானை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மானிட்டரை பிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சென்டரில் போகும்போது உங்களுக்கு பேன்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இதை மூவ் பண்ணி நீங்கள் ஸோ தேவையான இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ரூட் ஒன்று இதுக்கு கிரியேட் பண்ணணும், பட் அது வேறு ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறப்ப இன்சர்ட் ஷேப்ஸ் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் உள்ள எந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அதை பிக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஷேப் வேணாலும் ஸோ பிக் பண்ணி ஸோ ஃபஸ்ட் அப்ராக்சிமேட்டாக அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது இதோட சைஸையோ இல்லை இதோட டேரக்ஷனை மாற்றி நீங்கள் கரெக்டான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இதை ரொட்டேட், அதுக்கப்புறம் இதோட பொசிஷனிங். ஸோ எகெயின் இன்னொரு பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இடையில உள்ள இந்த ஃபில்லை நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ நார்மலாக இந்த அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறப்ப எந்த இதோட இதை மாற்றணுமோ அதை பிக் பண்ணிங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் ஃபில். ஸோ இதில் உள்ள நோ ஃபில். ஸோ நோ ஃபில்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக அது அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நோ ஃபில் செட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேருந்து கண்டினியூஷன் இந்த மவுஸுக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இன்சர்ட். ஸோ உள்ள ஷேப்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த ஷேப் தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதனால் இதை பிக் பண்ணி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஷேப்ஸ். ஸோ இதையும் இந்த ஐக்கான் மூலியமாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட மூமெண்ட். ஸோ அதோட லென்த்தை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த 8 பாயிண்டில் உள்ள இந்த மிட் பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் இதை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் ஷேப் ஃபில்லில் நோ ஃபில் கொடுக்குறது மூலிமா அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அடுத்து இதையும் இதுக்கேமே கொடுக்குறதுக்கு இன்சர்ட், இது உள்ள ஷேப்ஸ். ஸோ எந்த மாதிரி ஷேப் யூஸ் பண்ணிக்க போகணும் செட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப். ஸோ இதை ரொட்டேட்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட். ஸோ இதையும் அவுட்லைன் செட் பண்ண போகிறோம். ஸோ நோ ஃபில். ஸோ நோ ஃபில் கொடுத்தாலும் இது வேறு கலர்ஸில் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படின்னாலும் வேறு கலர்ஸில் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ நோ ஃபில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேப் அவுட்லைன். இந்த அவுட்லைன் க்ரியேட் பண்ணிடுங்க. பட் அந்த அவுட்லைன் என்ன கலரில் தெரியணும்? ஸோ இது மாதிரி தெரிய முடியும். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு பிளானையோ இல்லை ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் இந்த ஷேப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேரெக்டாக டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி இந்த இன்சர்ட் உள்ள ஷேப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரூட் மாதிரி நீங்கள் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த ஃப்ளோ சார்ட்டுங்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பேஜுக்கு இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க் பேஜ். ஸோ நீங்கள் எந்த பேஜில் கர்சர் இருக்கோ அந்த பேஜுக்கு அடுத்தது ஒரு பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் 2 of 2 உங்கள் கர்சர் இருக்கிறது செகண்ட் பேஜில், மொத்தம் இதில் உள்ள பேஜ் 2. இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஸ்மார்ட் ஆர்ட் எப்படி இன்சர்ட் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம்.